ஆலயத்தை மிகச் சிறப்பாக செம்மையாக நடத்தி வரும் நிர்வாகிகளுக்கும் நல்ல குறிக்கோளுடன் இடம்பெறுகின்ற திருமதி பிரியா ஐயப்பன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அன்பர்களுக்கும் எனது 62வது வருஷத்து புத்தாண்டு வாழ்த்துக்கள். அது என்ன 62ன்னு கேட்கலாம். இதே பல்லாவரத்தில் 54 இருக்கேன் அப்படின்னா பாருங்க, எத்தனை பேருக்கு எத்தனை பல்லாண்டு சொல்லிக்கணும், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கணும். இதோட உங்களுக்கு இது ஸ்பெஷல் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் போன வருடத்தை விட சிறப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை. ஏனென்றால் சத்சங்கத்திலே சேருவதனாலே எல்லா புகழும் கிடைக்கின்றது என்ற நம்பிக்கை உங்களை எல்லாம் பார்த்தா தெரிகின்றது. அதுபோல இன்றைக்கு யார் சந்தோஷப்படுவான்னா, இந்த குழந்தையை பெற்ற தாய் தந்தை முதல்ல சந்தோஷப்படுவாங்க. அடுத்தது யாருக்கு நன்றி சொல்லணும்னா, சபரிமலை போனால் கண்டிப்பாக குருவாயூரப்பனை பார்த்துட்டு வருவோம் இல்லையா? ஐயப்பனுக்கும் குருவாயூரப்பனுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அதனால மாப்பிள்ளை ஐயப்பனுடைய மனசு போல இந்த குழந்தைய தயார் பண்ணி வச்சிருக்கா. இருந்தாலும் யார் புகழ் பேசப்படும்னா, அந்த கோபாலன் புகழ் பேசுறதுக்காக, குருவாயூரப்பன் புகழ் பேசுறதுக்காக வந்திருக்கா. ஒரு சின்ன ஓவியம் வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு புள்ளி வைப்பா, புள்ளியிலேருந்து தான் ஓவியம் வரைவா. அதுபோல எனது அருமை அண்ணா ராமதாசருடைய புதல்வி சின்ன குழந்தை ஒரு குறிக்கோளோட கிளம்பி இருக்கா. என்ன குறிக்கோள்னா,
விளையிற நெல்லெல்லாம் நிலத்துக்கு சொந்தம் இல்லை. விளையிற நெல்லெல்லாம் நிலத்துக்கு சொந்தம் இல்லை. பூக்குற பூவெல்லாம் சோலைக்கோ இல்லை தோட்டத்துக்கோ சொந்தம் இல்லை. குளத்து தண்ணியெல்லாம் குளத்துக்கு சொந்தம் இல்லை. கறக்கிற பால் எல்லாமே கண்ணுக்குட்டிக்கு சொந்தம் இல்லை. அப்படி இருக்கும்போது எல்லாமே மற்றவர்களுக்காக உழைக்கும் போது நம்ம பிரியா ஐயப்பன் நினைச்சா நான் ஏன் மற்றவர்களுக்காக என்னுடைய நாராயணத்தை பிரவச்சனம் பண்ணக்கூடாது? அந்த பெரிய குறிக்கோள் தனக்கென்ன வாழாம எல்லாருக்கும் சொல்லணும், குருவாயூரப்பனை புகழை சொல்லணும்னு கிளம்பி இருக்கா. அந்த முயற்சியை பாராட்டி பல்லாண்டு 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 எம்பெருமான் அலமேல் மங்காசமே சீனிவாச பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும்னு சொல்லி எதுக்குமே சொல்லணும் அப்படின்னா அவ புத்தியிலே பலம், பயமில்லாத தன்மை, ஆரோக்கியம், அஜாட்டியம் எல்லாத்த விட கொஞ்சம் கூட மனசு தவறக்கூடாது. பகவானுடைய நாம சொல்றதுக்கோ பிரவச்சனம் பண்றதுக்கோ கேட்கறதுக்கோ அப்படி சொல்லக்கூடிய சொல்லி செல்வன் நமது ஆஞ்சநேய சுவாமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்லி இந்த குழந்தையை எல்லாரும் வாழ்த்தி மேலும் 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 திருச்சி எடுக்கும்படியாக எம்பெருமானை வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன். ராதேகிருஷ்ணன். அன்பார்ந்த பக்த கோடிகளே, இன்று சொற்பொழிவு ஆற்றிருக்கும் பிரியா ஐயப்பன் வேறு யாரும் இல்லை. நம்ம ஊரிலே இருந்து ரொம்ப நாள் வாழ்ந்து இதே ஜனதா தேட்டர் ஜெகநாதன் தெருவில் வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவர் சிறு வயதில் இந்த சரத்துக்கு வந்து பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு இன்று அவரை பற்றியே சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கிறார். ராம்தாஸ் அவர்களின் திருமகள் பிரியா ஐயப்பன், சிவதாஸுடைய சிஸ்டர் ராஜாமணி அவருடைய சிஸ்டர். அதனால் இது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு தான். அது பெருமையாக இருக்குது. இதே ஊரில் பிறந்து இதே ஸ்தலத்தில் ஓடி ஆடின குழந்தை இன்னைக்கு நாராயணனை பற்றி பேச வந்திருக்குதுன்னா அது எங்களுக்கு சந்தோஷம், வேறு யாருக்குமே இல்லை. அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் அவங்க சொற்பொழிவு ஆட்டுவாங்க. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. அவங்க ஆரம்பிப்பாங்க. गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। हरि ओम. அருமையான பல்லாவரத்தில் அலர்மேல் மங்காளுடன் ஆண்டாளுடன் நமக்கு அருள்மழை பொழிந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடன் அவருடைய அருள் ஆசையினால் நம்ம இன்னைக்கு அழகான புத்தாண்டு அனைவருக்கும் என்னுடைய அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஆயுள், ஆரோக்கியம், சௌக்கியம், பக்தி, ஞான, வைராகியம் எல்லாவற்றையும் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ குருவாயூரப்பன் அளித்தருளுமாறு வேண்டிக் கொண்டு அழகான இந்த மாலையிலே நம்ம ஸ்ரீநாராயணியம் அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பாகம்தான். இது ஒரு சாகரம், ஒரு பெரிய கடல். அதில் திளைத்திருக்கிற முக்தர்களை பற்றியும் பக்தியை பற்றியும் கொஞ்ச நேரம் நம்ம அதை ஸ்ரவணம் பண்ணலாம். அதில் என்னென்னா நம்ம எந்த ஒரு கிரந்தத்தை எடுத்துட்டாலும்
அது என்ன, நாராயணியம்னா என்ன முதல்ல, அடுத்தது அது யாரால் எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது, எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, நாம் இன்று எதற்காக அதனை பற்றி சிந்தனை செய்கின்றோம். இந்த கருத்துக்களை முதல்ல நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இது சாதாரணமான ஒரு உபன்யாசமா, அதாவது ஸ்லோகங்கள் சொல்லி அதோட மீனிங்ஸ் மட்டும் சொல்லாமல் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு இத்தனை பெரிய இவ்வளவு நல்ல ஒரு கிரந்தத்திலேருந்து எந்தெந்த கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்க முடியும், நமக்கு வரக்கூடிய நம்ம வந்து கொண்டிருக்கிற தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த ஆங்கிள்லேருந்து தான் நம்ம இந்த உபன்யாசத்தை இன்னைக்கு பண்ணுறோம். இதில் வந்து ஆக்சுவலாக நாராயணியம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஆஃப்லேட் வந்து தாமல் சுவாமிகள் அழகாக சொல்லிட்டு வர நாராயணியத்துக்கு, ஸ்ரீ நாராயணியத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா பாகவத சாராம்சம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. பாகவத சாராம்சம்னா ஸ்ரீமத் பாகவதத்தை பேஸா வச்சுட்டு எழுதின கிரந்தம் இது. ஏன்னா பாகவதம்ங்கிறது 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு, ஸ்ரீநாராயணியம் 1036 ஸ்லோகங்கள் இருக்கு. அதில் வந்து ஆக்சுவலாக 100 தசகம் 10 பாடல்களாக அழகாக பாடி 1036 ஸ்லோகங்களில் நமக்காக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நாராயண பட்டத்திரிங்கிறவர் எழுதினார். அப்போ அவர் எழுதுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இது ஒரு நவநாமமாக இருக்கிற அந்த நாராயணியம்ங்கிறது 16th செஞ்சுரிக்கு உண்டான கிரந்தம். 16ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. 1586ஆம் ஆண்டு மேல்பத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு நாராயண பட்டத்திரிங்கிறவர் எழுதினார். அவர் எப்படி அப்படின்னா, இந்த நாராயண பட்டத்திரி ரொம்ப மீமாம்சம் முதல் கொண்டு நல்ல சமஸ்கிருத வல்லுனர். அவர் ரொம்ப அழகான இலக்கியங்கள் இலக்கணங்கள்லாம் படித்து ரொம்ப பண்டிதனாக இருந்தார். அப்போ அவர் வந்து மேற்கொண்டு தன்னுடைய ஆற்றலை வளர்த்து கொள்றதுக்காக அச்சுத பிஷாரடி அப்படிங்கிறவர்கிட்ட போய் சந்தைன்னு சொல்லுவா. இதை வந்து கிளாஸ்ன்னு சொல்ல மாட்டா, சந்தை. அதாவது ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேட்டு ரிப்பீட் பண்ணுறது சந்தை. அந்த மாதிரி அவர்கிட்ட போய் குருகுலமாக அவர் வீட்லேயே அவர் உட்காந்து தங்கி எல்லாம் படிச்சுட்டு இருந்தார். அப்படி தங்கி படிச்சுட்டு இருக்கிறச்சே நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரியே எப்படி அப்படின்னா, குழந்தைகளுக்கு அந்த ஒரு லேசினஸ் வரும் பாருங்க, அந்த மாதிரி இவருக்கும் ஒரு லேசினஸ் வந்தது. இவர் மெதுவாக எழுந்துக்கிறதும், அவரோட கல்யாணத்துக்கு அப்புறம் மெதுவாக எழுந்துப்பார், அப்படியே மெதுவாக எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அப்போ அவர்கிட்ட அச்சுத பிஷாரடி கிட்ட கற்றுக்கிறதுக்காக நிறைய குழந்தைகள் வருவா. காலம்பரியே எழுந்து உட்காந்து அழகாக எல்லாம் படித்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அப்போது இவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அச்சுத பிஷாரடி, இவ்வளவு நல்ல ஒரு ஜன்மம் கொடுத்துருக்காரே பகவான், அதை போய் பாழ் பண்ணுறியே அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை அவருடைய நெஞ்ச தொலைச்சது. ஐயோ, நம்மளுடைய ஜென்மாவை நம்ம வீண் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் தியானம் பண்ணி அழகாக இதெல்லாம் கற்றுட்டுருங்க. அப்போது அச்சுத பிஷாரடிக்கு வாத நோய் வந்தது. அதாவது முடக்குவாதம் மாதிரி எல்லா ஜாயின்ஸும் வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கே குளிர்காலம் ஆனால் வலிக்கிறது இல்லையா, கொஞ்ச நாள் உட்கார முடியல எல்லாம், அந்த மாதிரி ரொம்ப சிவியராக இருந்தது. அப்போ இவர் ஒரு தீர்மானம் பண்ணார். யார், நம்மளுடைய நாராயண பட்டத்திரி என்ன பண்ணார், குரு தட்சணையா, உங்களுக்கு குரு தட்சணை என்ன கொடுக்க முடியும், எனக்கு என்னப்பா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஆயுள் ஆரோக்கியம் தான் வேணும் அப்படிங்கவும், இவர் அழகாக வந்து உங்களுடைய வியாதியை எனக்கு கொடுத்துருங்க, என்னுடைய ஹெல்த், என்னுடைய சுக சௌகரியத்தை உங்களுக்கு கொடுத்துடுறேன், என்னுடைய ஆயுசை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வியாதியை தனக்கு எடுத்துட்டு அந்த 20-25 வயசுல இருக்கவர், யங்கா இருக்கவர், அவர் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அந்த வியாதியை குருவுக்கிட்டேந்து வாங்கின்றார். தன்னுடைய ஆரோக்கியத்தை குரு தட்சணையா கொடுக்குறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இதெல்லாம் நடந்தது, கதைகள் இல்லை. அப்படி ஆன உடனே இவர் எல்லாம் வாங்கிட்டார், எல்லாம் பண்ணிட்டார். கொஞ்ச நாள் ஆனோன்னு ரொம்ப சிவியரா எடுத்து எல்லா வித மருந்துகள் எல்லாம் பார்த்துட்டா, எல்லா டாக்டர்ஸ்லாம் போய் பார்த்து கேட்டாச்சு, ஒன்றும் முடியல. அவரால் தன்னுடைய வேலைகளே செஞ்சுக்க முடியாத அளவுக்கு முடக்குவாதமாக எடுத்து. அப்போது நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி அவர் கூட இருப்பார்ல டிசிபிள்ஸ், சீடர்கள், அவளும் ஒரு விஷயம் பண்ணா. என்ன பண்ணா அப்படின்னா, நம்ம எல்லாம் இப்போ பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வீட்டில் பிரச்சனை, உடம்புக்கு முடியல, ரொம்ப மனக்லேஷம் இருந்ததுன்னா உடனே தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியர்கிட்ட கொடுக்கறது. அதாவது ஜோசியர்கிட்ட சொல்லி என்ன எதுவும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதில் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை, அருமையான கதை இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி. இன்னைக்கு நியூ இயர் இருக்கிறதுனால ஆக்சுவலாக ஒரு ஊர் இருந்தது, ஒரு கிராமம் இருந்தது, ஒரு 2 தவளைகள் இருந்தது. தவளைகள்லாம் வந்து இது உங்களுக்கு தெரியுமே, குச்சி போயின்னு இருக்கும். எப்பயும் ஒன்றா தான் இருக்கும் 2 தவளையும், நண்பர்கள். அப்போ அந்த நண்பர்களான அந்த தவளைகளில் ஒன்று சொல்லிட்டு, எப்பயுமே நம்ம இப்படி இருப்போமாடா, ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போமா, நம்ம பிரிஞ்சிருவோமா, எனக்கு அதுவே மனசில் ஓடின்னு இருக்கு அப்படின்னா. உடனே இன்னொரு தவளை சொல்லிட்டு, அதுக்கு என்னடா நம்ம ஜோசிய தவளை கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுகள் குதிச்சு ஜோசிய தவளை கிட்ட போகுது. அதாவது ஜோசியம் பார்க்குறவன் அந்த தவளை. இதுகள் நேராக 2 போய் உட்காந்துடுத்து அவர் முன்னாடி. அவர் இப்படி பார்த்தார். என்ன அப்படின்னார், இல்லை நாங்கள் எப்பயுமே இப்படி இருப்போமா, பிரிஞ்சிருவோமா, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம்
அப்படின்னோடனே அந்த ஜோசிக்கார தவளை பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு அதெல்லாம் பரவாயில்ல நீ போ அப்படின்ட்டு. என்ன இல்லை ஒன்றும் சொல்லவே இல்லை, நான் ஒன்றும் இன்னைக்கு சொல்லலை, நீ போயிடு அப்படின்னா. இல்லை இல்லை நீங்கள் சொல்லி தான் ஆகணும், என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க, நம்ம சொல்லுவோமே என்னவா இருந்தாலும் பரவாயில்ல நான் தாங்கிப்பேன் அந்த மாதிரி இது சொல்லிட்டு. உடனே அவர் ஜோசிய தவளை சொல்லிட்டு, உங்களுக்கு வந்து தண்ணியில் கண்டம் இருக்கு, அதனால நீங்கள் பிரியறதுக்கு வாய்ப்பு உண்டு, உங்கள் உயிருக்கு ஆபத்து உண்டு அப்படின்னு சொல்லி. இதை கேட்ட க்ஷணம் ஒரு தவளை என்ன பண்ணிட்டு ரொம்ப டவுன் ஆயிடுது. ஏன்னா தண்ணியில் குச்சி குச்சி தானே போகும், இது எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குமே, அந்த மாதிரி அது குச்சி. இது கேட்ட க்ஷணத்தில் அவருக்கு ரொம்ப டல் ஆயிடுது. ஒரு தவளை இன்னொரு தவளை பரவாயில்ல வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தவளை போயிடுது. திருப்பியும் இவங்க 2 பேரும் ஒன்னாவே சுத்தின்ண்டே இருந்தாங்க. அங்கங்க அப்படியே சுத்தி 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 வயல்வெளினா தெரியும் இல்லையா, நம்ம பயிர்கள்லாம் பயிரிட்டு அறுவடை பண்ண நேரம். அப்போ அந்த வயல்வெளி ரொம்ப நிலப்பரப்பாகவே இருந்தது. இதுகளும் குச்சி குச்சி போயிட்டு இருந்தது. அப்படியே போயிட்டு இருக்கிறச்ச ஒரு இடத்துல பார்த்தா இப்போ நிறைய ஜனக்கூட்டங்கள் இருக்கு, அந்த மாதிரி நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்கா. என்னன்னா விசேஷம்னா தானே. அப்போ இது ஒரு தவளை சொல்லிட்டு, டே இங்கே நிறைய பேர் இருக்காடா என்னன்னு தெரியலன்னு. உடனே இது பார்த்தா அந்த காலத்துல எல்லாம் வயல்வெளியில இறக்கி கட்டியிருப்பா, ஷாமியானாலாம் போட்டு கல்யாணம் தான். ஏன்னா பயிர் அறுவடை முடிஞ்சு போச்சு, அந்த இடம் ஃப்ரீயா இருக்கு. அந்த காலத்துல மாதிரி இந்த காலத்து மாதிரி கல்யாண மண்டபம்லாம் இல்லை. அந்த இதுலயே வந்து குடியானவர்கள்லாம் இறக்கி போட்டு பந்தல் போட்டு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, பந்தியெல்லாம் போயிட்டு இருக்கு. இது என்ன பண்ணிட்டு டே பயமா இருக்கு அப்படின்னும் போது பக்கத்துல ஒரு பெரிய பானை இருக்கு. அப்ப ஒரு தவளை சொல்லிட்டு இது உள்ள போயிடலாம், ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு 2 டபக்குன்னு குதிச்சு பானைக்குள்ள ஒளிஞ்சுக்கலாங்கிற ஐடியால குதிச்சுது. அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப துரதிருஷ்டவசமா அது தயிர் பானை. அது பாவம் என்ன பண்ணிட்டு இந்த தண்ணியில கண்டம் இருக்குன்னு பயந்தது பாருங்க. அந்த பயந்த தவளை என்ன பண்ணிட்டு சில்லுன்னு எடுத்து இல்லையா, காலை வச்ச உடனே சில்லுன்னு இருக்கு, வெடுக்குன்னு அந்த காலை பண்ண அச்சுச்சோ போச்சு, நம்ம கண்டம் இதான், ஜோசியர் சொன்ன நமக்கு தண்ணீர் கண்டம் இதுதான் அப்படின்னு நினைச்சதோ அந்த க்ஷணம். அதுக்கு அந்த இந்த பிரெயின் ஆக்சுவலாக நம்ம மனசு ரொம்ப நல்ல இது. பயத்தை கொடுத்தா பயத்தையே பிடிச்சுன்னு பண்ணிக்கும். நம்ம தைரியத்தை கொடுத்தா என்னதான் இருந்தாலும் பார்த்துடலாமே அப்படிங்கும். அப்போ நம்மளோட பிரெயின் அமைப்பு மாதிரியே தான் அது சிக்னல்ஸ் கொடுக்கும். ஃபியரும்பா, ஆங்ஸைட்டிம்பா, இது ஆல்ரெடி சொல்லியிருக்காரு எனக்கு தண்ணியில் கண்டோன்னு இதுதான் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சதோட அதனுடைய மூளை வேலை செய்யலை அப்படின்னு நின்றுடுத்து. அடுத்த தவளை பாருங்க, அது தண்ணி மாதிரி இருக்கே அப்படின்னு உடனே பெடல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த காலை போட்டு அடின்னு அடிக்கிறது, அடிச்சுட்டே இருக்கு. அடிக்க தயிர் இல்லையா வெண்ணெய் வந்துடுது. வெண்ணெய் வந்தோடனே டபக்குன்னு வெண்ணெய் மேலே ஏறி உட்காந்துட்டு சேஃபா இருக்கு. அப்போதைக்கு அது கொஞ்சம் சேஃபா இருக்கு, ஏன்னா கொஞ்சம் அந்த திண்மை இருக்கு இல்லையா அதனால. அப்போ கொஞ்ச நாளை ஆச்சு, ஆஸ் யூஷுவல் பரிமாறும் போது தயிர் பரிமாறணும் இல்லையா, தயிர் பரிமாறதுக்காக எடுக்கிறதுக்காக வந்திருக்கான் ஒருத்தன். வந்து பானை உள்ள தலையை நுழைச்சு பார்த்தா ஒரு தவளை வெண்ணெய் மேலே. அவனுக்கு பகீர்னு ஆயிடுத்து. உடனே சுற்றி முற்றி பார்த்துட்டான் யாராவது பார்க்குறாங்களான்னு. அப்புறம் யாரும் சாப்பிடுவா, உடனே நைஸாக யாரும் பார்க்கலன்னா கையை விட்டுட்டு அழகாக அந்த வெண்ணெயோடு அடியோடு எடுத்து வெளியில் தூக்கி போட்டான். அந்த தூக்கி போட்ட இதில் அந்த அழகாக அந்த தவளை அதுலேருந்து குதிச்சு நடந்து போக ஆரம்பிச்சு. மற்றவன் இருக்கான் பாருங்க, அந்த பயந்தவன் அது பயந்து ஒன்றுமே பண்ணாமல் அடியில் செத்து கிடக்கு. தயிர்லாம் எடுக்க அடியில் பார்த்தா அந்த தவளை செத்து போய் கீழே விழுந்தாங்க. இது என்னத்துக்கு சொல்ல வரோம் அப்படின்னா இந்த ஜோசியத்தை பற்றி தான். அதாவது சில ஜோசியர்கள், நான் எல்லாரையும் சொல்ல, ஜோசியம்ங்கிறது இது சாஸ்திரம் இல்லையா, ஜோதிஷ சாஸ்திரம்பா. அப்படிப்பட்டவர்கள் நம்மளுடைய வீக்னஸை பயன்படுத்தின்ட்டு அதை பண்ணுங்கோ இதை பண்ணுங்கோ உங்களுக்கு அதில் கண்டா இருக்கு அப்படி இப்படின்னு பயமுறுத்தாம, பகவான் இருக்காருப்பா அவர் காலை பிடிங்கோ இல்லையா, அவன் தான் சரணம் அப்படின்னு சொல்லி சரணாகதியை தான் சொல்லி கொடுக்கணுமே தவிர நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அங்க போகாதீங்க இது பண்ணி பர்டிகுலரா இந்த டயத்துல இப்படி பண்ணாதீங்க ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் நம்ம மனசுல தான் இருக்கு. நம்ம மனசை பண்படுத்தின்றேன்னா ஒரு ஆபத்து வரும்போது ஜோசியம் சொன்ன ஞாபகம் வராது, பகவானை பிடிச்சுக்கணுன்றது ஞாபகம் வரும். அதுக்காக தான் இந்த கதை சொன்னது. அப்போ இந்த ஜோசியர்கிட்ட, அதாவது இவங்கெல்லாம் போய் கேட்டது வந்து துஞ்சத்தை எழுத்தச்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப அழகா அங்கே ராமாயணம் கிளிப்பாட்டுன்னு சொல்லிட்டு கேரளாவில் இன்னைக்கும் பாடின்னு இருப்பா. அது எழுதினவர் ஜோதிஷ சாஸ்திரத்துல ரொம்ப வல்லுனர். அப்போ அவர்கிட்ட கொண்டு போய் இவருடைய ஜாதகத்தை காமிச்சா, அதாவது நம்மளுடைய நாராயண பட்டத்திரிக்கு அவர் காமிச்ச உடனே அவர் பார்த்துட்டு சொன்ன, மல்சத்தை கூட்டு தொட்டுகா அப்படின்னு சொல்லி, மல்சத்தை தொட்டு கூட்டுகா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது மத்சியத்தை மீனை தொட்டு கூட்டுகன்னு சொல்லியிருக்க. இவங்களுக்கு டிசிபிள்ஸ் தானே, சீடர்கள் தானே, அவங்களுக்கு புரியலை. இன்னும் ஒரு பிராமணனை போய் என்னமோ மல்சத்தை தொட்டு கூட்டுக்கன்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு நேராக வந்து இப்படி சொல்லிட்டா அப்படின்னோடனே அவர் பண்டிதன் இல்லையா, சம்ஸ்கிருத பண்டிதன் இல்லையா, அவர் உடனே தெரிஞ்சது நம்ம பாகவதத்தோட
மத்ஸ்யாவதாரத்திலேருந்து நீ பாட ஆரம்பின்னு சொல்லியிருக்கார் குரு அப்படின்னு சொன்ன அந்த க்ஷணம் குருவாயூரப்பனை மனசுல தியானம் பண்ணிட்டு என்னை குருவாயூர் கூட்டின்னு போங்கோ. நான் அங்க குருவாயூரப்பனை தொழுதுட்டு பாகவத கிரந்தத்தை சாராம்சமா நான் எழுத போறேன், பாடல்கள் எழுத போறேன்னு சொன்னார். ஆனா அவரால் கையை கூட தூக்க முடியாது, அது வேற விஷயம். அவருக்கு மனசுல அந்த திடம் இருந்தது, நான் பகவானை போய் பார்க்கணும்னு. அதுக்கே 10 பேர் அமிச்சான். பகவான் நாமா சொல்றா, பகவானை பண்றான்னா அவன் அனுப்புறான் ஆட்களை. அழகா சீடர்கள் அவனை கை தாங்களா கூட்டின்னு போய் அவரை குளத்துல 3 மணிக்கே போய் குருவாயூர் குளத்துல எல்லாம் நல்லா குளிச்சு எல்லாம் பண்ணி அழகா கொண்டு போய் தியான மேடைன்னு இருக்கு. இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா இடது பக்கம் ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருப்பா, அங்க செப்பு தகடல எழுதிருப்பா, இவர் உட்காந்து நாராயண பட்டத்திரி எழுதின இடம் அப்படின்னு சொல்லி அழகா வச்சிருப்பா. அப்போ அந்த இடத்துல உட்காந்துருவார், காலம்பரையானா உட்காந்துருவார். உட்காந்துட்டு எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறார். அது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நேராக போய் உட்கார்ந்த உடனே நம்மளுடைய அந்த தலையோட நேராக பார்க்கும்போது பகவானுடைய குஞ்சு குருவாயூரப்பன் இல்லையா, அவருடைய முகம்தான் தெரியறது. முகம் தெரியும். எல்லாரும் நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம், நம்ம பாதாதி கேசம் தான் பார்க்கணும் பகவானை அப்படின்னு தானே சொல்லுவோம். அவரால் பார்க்க முடியாது இல்லையா, ரொம்ப ஒடுங்கி கிடங்கி தானே உட்காந்துட்டு இருந்தார். அப்போ பார்த்த உடனே குருவாயூரப்பனை பார்த்த மட்டும் அவருக்கு ஒரு சந்தோஷம், எவ்வளோ அழகா இருக்காரு, எவ்வளோ அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் பாட ஆரம்பிக்கிறார். ஆனா நம்மளோடது என்னன்னா, நம்ம அழகா ஒரு பகவானை பார்த்தா பகவானுடைய அழகுல நம்ம தழைக்காம நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 80 பேஜ்ல ஃபுல்லா எழுதி வச்சிருப்போம்.